கார்த்திகை தீபம் சீரியல் ஏப்ரல் 18 இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத சிம்பிளான ரிவ்யூவாக பார்க்கலாங்க. தீபா சூப்பராக பிளான் பண்ணி ரியாவோட அத்தையும் மாமாவுமா நடிக்க வந்திருக்கிறவங்களுக்கு காஃபியில் ஒரு டேப்லெட்டை போட்டு கலந்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அவங்களும் அதை வாங்கிக்கிறாங்க. ரொம்பவே நல்ல பொண்ணு, பரவாயில்லையே, வீட்டுக்கு வந்தவங்கள நல்லாவே கவனிச்சுக்கிறாங்க அப்படின்னு பெருமையாக புகழ்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி இருக்க உங்களுக்கு முடிஞ்சிங்க நீங்கள் அப்படிங்கிற மாதிரி தீபாவும் யோசிக்கிறாங்க. அபிராமி வர்ற நேரம்னு பார்த்து மீனாட்சி மைதிலி 2 பேரும் இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக வந்திருக்காங்க. இன்னொரு பக்கம் கார்த்திக் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. போட்ட பால் எல்லாத்துலேயுமே கார்த்திக் சிக்ஸராக அடிச்சிட்ருக்கான் அப்படிங்கிறத அருண் சொன்னதை யோசித்து ஆனந்த் ஒரு பக்கம் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்குள்ளே தம்பி டைம் ஆச்சு, சாப்பிட போகலாமா வாங்க அப்படின்னு கார்த்தியை அங்கே இருக்கிற ஒர்க்கர்ஸ் எல்லாரும் கூட்டிகிட்டு சாப்பிட்றதுக்காக கேண்டீன் போகிறாங்க. அங்கே எல்லா ஒர்க்கர்ஸ் மாதிரியும் கார்த்திக் க்யூவில் நின்று சாப்பாடை வாங்கிட்டு போய் ஒரு டேபிளில் உட்காடுறாங்க. பக்கத்துலேயே இன்னும் கொஞ்சம் ஒர்க்கர்ஸும் உட்காந்துட்ருக்காங்க. சாப்பாடு எடுத்து வாயில் வச்சு பார்க்குறாங்க. வாயில் வைக்க முடியலடா சாமி அப்படிங்கிற மாதிரியே ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. இந்த சாப்பாடு நீங்கள்லாம் எப்படி நான் சாப்பிட்றீங்க அப்படின்னு கார்த்திக் கேட்கவும், பசின்னு வந்துட்டு அதெல்லாம் தெரியாது தம்பி, இங்கே இப்படி தான் கொஞ்ச நாளாகவே சாப்பாடு இருக்குது, என்ன பண்ணுறது அப்படின்னு அவங்க சொல்லவும், ஏன் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியது தானே அப்படின்னு கார்த்திக் கேட்க, எத்தனையோ முறை சொல்லி பார்த்துட்டேன் தம்பி, ஆனால் எதையுமே சரி பண்ணல அப்படின்னு அவங்க சொல்ல, இந்த சாப்பாடையே நீங்கள் எல்லோரும் சாப்பிட்டுட்ருக்கீங்க, வாங்க நான் போய் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி கொஞ்சம் ஒர்க்கர்ஸை கூட்டிகிட்டு நேராக காலியாக போய் பார்க்குறாங்க. சாப்பாடு நல்லாவே இல்லை. சாப்பிட்ற சாப்பாடு நல்லா இருந்தால் தானே ஒர்க்கர்ஸ் நல்லா வேலை செய்வாங்க, அவங்க உடம்பும் நல்லா இருக்கும் அப்படின்னு கார்த்தி காளியை பார்த்து கேட்க, காளி எதையோ சொல்லி சமாளிச்சிட்ருக்காங்க. அதோட ப்ரோமோவையும் முடிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்கலாம்னா, ஒருவேளை இதையும் ஆனந்த் பார்த்துட்டே இருந்து இதெல்லாம் ஒரு பிரச்சனையா, எதுக்காக கார்த்தி வீணா ஆள் சேர்த்து இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் பண்ணிகிட்ருக்க, பிரச்சனைகளை உருவாக்குறதே நீ தான் அப்படிங்கிற மாதிரி ஆனந்த் வந்து கார்த்தி மேலே பழி போட வாய்ப்பு இருக்குது. என்ன நடக்குது அப்படிங்கிறது வரக்கூடிய எபிசோடில் பார்க்கலாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.